வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டு டிசம்பர் 4 ஓகேங்களா. ஸோ டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, 30 டெஸ்ட்டு, ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டு 150 மார்க்கு. வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியோ உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கூல் புக், பேஸ்டு அவுட் புக் எல்லாமே கொடுத்துருவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 ஓகேங்களா. ஸோ இது ஆன்லைன்லேயும் இருக்குது ஓகேங்களா. டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ அது போக நீங்கள் டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம் ஓகேங்க. டைரெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்துருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் டெஸ்ட் பேஜோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன். ஆன்லைனுக்கு வந்து வேறு ஃபார்மெட்டில் இருக்கும், இவங்களுக்கு வந்து வேறு ஃபார்மெட்டில் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் டைரெக்டாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகேங்களா, சரஸ்வதி தியேட்டர் ரோடு, குமராபாளையம் ஓகேங்களா. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்காங்க ஓகேங்களா. ஸோ குமராபாளையத்தை சுற்றி ஒரு 10 or 20 கிலோமீட்டர்ஸ் ஓகே வராங்க. நாமக்கல்லேருந்து வராங்க, இந்த பக்கத்தில் வந்து பெருந்தூர்லேருந்து வராங்க ஓகேங்களா. ஸோ எடப்பாடி சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க, வந்து எழுதிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூட எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ டைரெக்டாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேப்பர் எப்படின்னு காமிச்சிடும் பாருங்கள். இது வந்து டைரெக்டாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டாபிக் வரும் ஓகேங்களா. ஸோ 4 டாபிக் வரும். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் வரும். ஸோ ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 50 கொஸ்டின், தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின், சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின்ஸு, ஜிகேலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. 150 மார்க் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஒன்றுக்கு வரும். செகண்ட் செட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா 4 சப்ஜெக்ட் வரும். அதே தான் சயின்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு, அதுக்கப்புறம் தமிழ், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது 50 கொஸ்டின்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸு, இது வந்து 30 கொஸ்டின்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ், 150 மார்க் ஓகேங்களா. ஸோ வீக் 1 இது படிக்கிறீங்க அப்படின்னா 2 இது படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் 3 வந்து இது படிப்பீங்க, வீக் 4 இது ஓகேங்களா, 5 இது 6 7 8 ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டெஸ்ட்டு தொடர்ந்து வரும் ஓகேங்களா. ஸோ நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து 30 தூக்கிடலாம். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இதுதான் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இது மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக டெஸ்ட் நம்பர் 15 ஓகேங்களா. ஸோ உங்கள் டைரெக்டாக வந்து ஆக்சுவலாக 3 பேட்ச் போகுது. பேட்ச் 1 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டுருக்கு. பேட்ச் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 டெஸ்ட் போகுது. பேட்ச் 3க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. 100 வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி ஓகே, சைடில் சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி ஓகேங்களா. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டே நடக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து நல்லா போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா வீக்லி வந்து 150 மார்க் நீங்கள் டெஸ்ட் அதனால தான் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு தெரியும் ஓகேங்களா. சப்போஸ் இந்த எக்ஸாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் வச்சுக்காங்க, ஒய்ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், உங்கள் மார்க் ஆனது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டே போடாமல் டைரெக்டாக போய் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க ஓகே. அப்படி எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஏகப்பட்ட ஃபியர், எப்படி ஓஎம்ஆர்சியில் ஷேட் பண்ணணும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டு ஓகே, எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் நிறையா டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து டைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தமிழ்லேருந்து 30 கொஸ்டின்ஸு, கோர் பேப்பரில் 110 கொஸ்டின்ஸு, ஜிகேலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு, சைக்கிள்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கியமானது 150 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. தமிழ் தகுதி தேர்வுலாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 110 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஜென்ரல் டேரில் போயிடலாம். ஸோ ஈஸி தான் ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் படிக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல சிலபஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய யூனிட்ஸில் எந்த யூனிட் ஈஸியாக இருக்குது, ஓகே, எந்த யூனிட் நார்மலாக இருக்குது, எந்த யூனிட் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி பிரித்து படிக்கணும். ஈஸியான யூனிட்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் யூனிட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் யூனிட் வந்து படிக்கணும். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் யூனிட் படிப்புன்னு சொல்லி படிக்கக்கூடாது. அந்த ஈஸியாக இருக்கிற யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் ஒரு யூனிட் எடுத்திங்க அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு 10-20 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டாப்பிக்கில் எந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி அந்த டாபிக் வந்து செலக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ டாபிக் படிச்சிங்க அப்படின்னா ஒன்று படிச்சிட்டேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2வது டாபிக் படிச்சிட்டேன், 3rd டாபிக் படிச்சிட்டேன், 4th படிச்சிட்டேன், 5th படிச்சிட்டேன். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 2 3 4 5 6 7 இங்கே தமிழ், இங்கே இங்கிலீஷு, இங்கே மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் 1, இங்கே சோசியல் சயின்ஸ் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே. ஓகேங்களா. ஸோ படித்து முடிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் கடைசியாக, ஓகே, சோசியல் சயின்ஸ் 1 முடிச்சாச்சு, ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, பாலிட்டி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி முடிச்சாச்சு, தமிழ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேக்ஸ் வந்து டெய்லியும் பார்க்கணும், மேக்ஸ் படித்தாச்சு, அதுக்கப்புறம் சைக்காலஜி படித்தாச்சு, இங்கிலீஷ் படித்தாச்சு, ஜிகே படித்தாச்சு. நீங்கள் டெய்லியுமே என்னென்ன படிக்கிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு 1ஆந்தேதி நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஸோ 12ஆந்தேதி ஆரம்பினா அந்த டேட்டில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். அடுத்த டேட்டில் என்ன கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். அடுத்த டேட்டில் என்ன கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் படித்தா தான் உங்களால் சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ சின்னதாக இதுமாரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 1/12/2025. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட், எக்ஸாம்பிளுக்கு யூனிட் 1 படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 1 போட்டுக்கோங்க. அதில் என்ன டாப்பிக்கு படிச்சிங்க ஓகே அப்படின்னு போட்டுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் பண்ணுங்கள். ஓகேவா. ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் படிச்சிட்டிங்க, செகண்ட் டாபிக் படிச்சிட்டிங்க, 3rd டாபிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா டிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அது போக அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டேன் அப்படின்னு டிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேட் முடிஞ்சிருச்சா. ஸோ அடுத்த டேட்டு ஓகே 2/12/2025. ஸோ யூனிட்டு 2 இதே டேட்டில் நீங்கள் யூனிட் 1 படிக்கலாம், ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம், சைக்காலஜியும் படிக்கலாம், மேக்ஸும் படிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிச்சிங்க அப்படின்றத நோட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது பல மடங்கு அதிகமாகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் வந்து இப்போ தெரியாது, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் சொல்லுவீங்க. நீங்களே கால் பண்ணுங்க, சார் நீங்கள் சொன்ன மாரி படித்தேன் சார், எனக்கு மார்க் ஆனது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எங்கே படித்தாலும் சரி 150 மார்க் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ.